அனைவருக்கும் வணக்கம். நேற்று மாலை இயக்குனர் பாரதிராஜாவின் மகனான மனோஜ்குமாருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். 48 வயதிலேயே அவருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட என்ன காரணம்? பல படங்களில் நடித்து தோல்வியடைந்த மனோவிற்கும் அவருடைய தந்தையான பாரதிராஜாவுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது? அவருடைய மரண பின்னணி என்ன? நேற்று இரவு அவருக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். திரைத்துறையில் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த பாரதிராஜாவுடைய அன்புக்காக மனோஜ் இயங்கிய காலமும் உண்டு. காரணம், ஒரு வருடத்தில் மட்டுமே 3 படங்கள் எடுப்பதால் அவர் பிஸியாக சூழலில் தான் இருந்தார். இதன் காரணமாக வருஷத்தில் ஒரு மாதம் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட தன்னுடைய நேரத்தை செலவிட்டு தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டார் பாரதிராஜா. அந்த ஒரு மாதத்தில் பாரதிராஜா தன்னுடைய மகனான மனோஜையும் தன்னுடைய மனைவியையும் சுற்றுலாக்கெல்லாம் அழைத்து செல்வார். அவருடைய மனைவிக்கு புடவை நகை எல்லாமே பாசமாக வாங்கியும் கொடுப்பார். தன் மகனான மனோஜுக்கும் பிடித்தது எல்லாமே அவர் வாங்கி கொடுப்பார். அப்பாவுடைய மொத்த அன்பையுமே அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அனுபவித்து வேணும் அப்படின்னு சொல்லி மனோஜுடைய சூழ்நிலையும் இருந்துச்சு. சிறு வயதிலேருந்தே அப்பாவை பார்த்து பார்த்து தானும் ஒரு இயக்குனர் ஆக வேண்டும் அப்படின்னு தான் மனோஜுக்கு கனவாகவே இருந்துச்சு. ஆனால் அவருடைய அப்பாவான பாரதிராஜாவோ மகனை ஒரு நடிகனாக வேணும் அப்படின்னு நடிகனாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசையாகவும் இருந்துச்சு. தான் மகன்கிட்ட பாரதிராஜா சொல்வாராம், என்னால் தான் ஆக முடியலடா, என் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை அடிக்கடி ஊக்குவிப்பாராம். சில நேரங்களில் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய உருக்கமான குரலையும் மகன்கிட்ட சொல்லியிருக்காராம். தந்தையுடைய ஆசையை நிறைவேற்றதுக்காக தான் இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு இருந்த மனோஜ் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவர் இயக்கிய தாஜ்மஹால் படத்தில் நடிகராக அறிமுகமானாராம். தன் தந்தையான பாரதிராஜாவுடைய விருப்பத்துக்காக தான் அவர் நடித்தாராம். அவர் நடித்த முதல் படமான தாஜ்மஹால் படம் எதிர்பார்த்த அளவுள்ள ஹிட் ஆகாட்டாலும் அந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே இன்றளவும் பேசப்பட்டு வருது. ஆனால் தாஜ்மஹால் படத்திற்கு பிறகு பல படங்களில் மனோஜ் நடித்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த படமுமே ஹிட் ஆகலை. அதன் பிறகு மனோஜ் சமுத்திரம், பல்லவன், மகாநடிகன் உள்ளிட்ட படங்களையும் நடித்தார். இருப்பினும் அவருடைய நடிப்புக்கு பெரிய அளவில் வரவேற்பும் கிடைக்கல. இதனால் நடிப்பிலிருந்து அவர் விலகிட்டார். அதன் பிறகு இயக்குனரான மணிரத்னம், சங்கர் ஆகியோருக்கு உதவி இயக்குனராக சில காலம் பணியாற்றினார். 2005ஆம் ஆண்டு அவர் சாதுரியன் படத்தில் நடித்து வந்தார். அப்போது அவனுடன் நடித்த நடிகையான நந்தனா என்ற நடிகை மீது அவர் காதல் கொண்டு அவரை காதலித்தே திருமணம் செஞ்சுக்கிட்டார். இந்த தம்பதிகளுக்கு தற்போது ஆர்த்திகா, மதிவதனி என 2 மகள்களும் இருக்காங்க. சாதுரியன் படத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து சில காலம் விலகியிருந்த மனோஜ் சமீப காலமாக தான் மீண்டும் சின்ன சின்ன கேரக்டர்களை நடிக்கவும் தொடங்கினார். கடைசியாக அவர் 2022ஆம் ஆண்டு வெளிவந்த விருமன் படத்திலையும் நடிச்சிருந்தார். சிறு வயதில் அப்பாவான பாரதிராஜாவை மிஸ் செய்த மனோஜ் பிற்காலத்தில் குழந்தை போல அவரை பார்த்து கொள்ளவும் ஆரம்பிச்சிருக்காரு. வருடத்திற்கு 3 படங்கள் இயக்கி கொண்டிருந்தார்னா எவ்வளோ பிஸியாக இருந்திருப்பார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போது எங்களுக்காக முழுமையாக அவர் நேரத்தை ஒதுக்கியிருக்காரு. அவரை குழந்தை மாதிரியும் நான் அவருடைய அப்பா மாதிரியும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேட்டிகளில் மனோஜ் கூட சொல்லியிருந்தார். சின்ன வயசில் நான் மிஸ் பண்ணதையெல்லாம் இப்போ பிடிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாகவும் சொல்லியிருந்தார். இது எனக்கு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அதை பெருமையாகவும் பேசியிருந்தார். பல படங்கள் நடித்து தோல்வி அடைஞ்ச மனோஜை அவருடைய மனைவியான நந்தனா தான் தேத்திக்கிட்டு வந்தாங்களாம். 8 வருடங்களாக மனோஜ் சினிமாவில் இல்லை. இதனால் அவர் ரொம்பவே உடஞ்சி போய் இருந்தாராம். அது போன்ற சமயங்களில் நல்லதே நடக்குங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியான நந்தனா தான் பாசிட்டிவான எண்ணங்களை பேசி அவரை தேத்திக்கிட்டு வந்திருக்காங்களாம். மனோஜ் நந்தனாவை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை தான் அப்பாவான பாரதிராஜா கிட்ட சொல்ல, தன்னுடைய மகன் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஜாதி மதம் கூட பார்க்காம அதை எதுவுமே கேட்காம சந்தோஷத்தோட தன்னுடைய மகனுடைய காதலுக்கு பாரதிராஜாவும் சம்மதிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட அப்பாவுக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் மகனாக பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை மனோஜும் சொல்லியிருக்காரு. அப்பாவை போலவே சினிமா வாழ்க்கையில் சாதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிருக்காரு மனோஜ். இதனால் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்திருக்காரு. ஆனால் தொடர் தோல்விகள் அவரை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கு. இயக்குனர் இமயத்தின் மகன் இப்படி வர வேண்டும், அப்படி வர வேண்டும் என திரையுலகமும் சமூகமும் கொடுத்த அதீத அழுத்தம்தான், எல்லை மீறிய எதிர்பார்ப்புகள் தான் மனோஜுடைய இதயத்திற்கு பெரும் சுமையாகவே மாறியிருக்கு. சினிமாவையே சுவாசித்து கொண்டிருந்த இயக்குனர் பாரதிராஜாவின் மகனை சினிமாவையே வெறுக்கும் அளவுக்கு அது கொண்டு போயிருக்கு. இதனால் விபரீத முடிவையும் எடுக்க முயற்சித்திருக்காரு மனோஜ். தற்கொலை முயற்சிக்கு கூட அவர் முயன்றிருக்காரு. மனைவி, மகள்கள், அப்பா, நண்பர்கள் எல்லோரும் கொடுத்த ஊக்கமும் தன்னம்பிக்கையும் தான் அவரை மீட்டு உயிர்ப்போடு வச்சிருந்திருக்கு.
ஆனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அதீத அழுத்தம், சுமை, வேதனை, விரக்தி எல்லாமே அவரது இதயத்தை கடுமையாக பாதிச்சிருச்சு. அதுதான் இப்போது அவருடைய உயிரையும் குடிக்க காரணமாகவே அமைஞ்சிருச்சு. இதற்கிடையில் சமீபத்தில் அவருக்கு உடல்நலக்குறைவும் ஏற்பட்டிருக்கு. மனோஜுக்கு கடந்த மாதம் இருதய அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 25 நாட்களுக்கு மேலாக சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தனதுடைய வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார். செவ்வாய்க்கிழமை மாலை படுத்து உறங்கிய அவர் எழுந்திருந்த சில நிமிடங்களிலேயே மயக்கம் வருவதாக கூறி கீழே விழுந்ததாகவும் அடுத்த சில நிமிடங்களுக்கெல்லாம் அவர் உயிர் பிரிந்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மனோஜுக்கு 48 வயதே ஆகும் நிலையில் தனது ஒரே மகன் உயிரிழந்த செய்தியை கேட்டு இயக்குனர் பாரதிராஜா பேரதிர்ச்சியை அடைந்திருக்கிறார். கனத்த இதயத்துடன் பனையூரில் உள்ள அவருடைய வீட்டில் இருந்து மகனின் வீட்டிற்கு வந்த அவர் மகனின் உடலை கண்டு கதறி அழுதார். பல்வேறு திரையுலக பிரபலங்களும் மனோஜுடைய உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வந்தனர். மேலும் பல திரையுலகங்களும் நேரிலும் சமூக வலைத்தளங்களிலும் தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்து வந்தனர்.